அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஹெல்ஃபுல் ஃபுலூல். அரபு நாட்டில் திருட்டு, வழிபறி, கொள்ளை, உரிமை மீறல், உரிமைகளை பறித்தல், எளியோரை வஞ்சித்தல் ஆகிய கொடுமைகள் மலிந்து கிடந்தன. இந்த குற்றச்செயலில் இன்னார் என்றில்லாமல் எல்லோருமே ஈடுபட்டிருந்தனர். இது போன்ற சம்பவம் ஒன்று புனித மக்காவில் நிகழ்ந்தது. அதாவது ஒரு பிரமுகர் வெளியூரிலிருந்து வந்த ஒரு வியாபாரியிடம் பொருளை வாங்கி கொண்டு உரிய விலை கொடுக்காமல் ஏமாற்றினார். இந்த சம்பவத்தையொட்டி மக்காவில் இருந்த சில நல்லோர் அப்துல்லாஹின் ஜதான் என்பவரின் வீட்டில் ஒன்று கூடி அநீதிக்கு எதிராகவும் அநீதி இழைக்கப்பட்டோருக்கு உதவவும் தீர்மானம் இயற்றினர். இக்குழுவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடம் பெற்றிருந்தார்கள். சிறு வயதினராக இருந்தாலும் அன்னலார் சமூக பணியில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். இந்த இயக்கத்திற்கு ஹெல்ஃபுல் ஃபுலூல் என பெயரிட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்தை அடைந்தபோது மீண்டும் ஒருமுறை சமூகத்தின் முக்கிய பிரமுகர்களை அழைத்து ஊரின் அமைதியற்ற சூழல், வெளியூர் பயணிகள் மற்றும் எளியோர் மீது நடத்தப்படும் கொடுமைகள் விவரித்து அதை சீர்திருத்தம் செய்வது அவசியத்தை எடுத்து கூறி அதற்காக அனைவரையும் தயார்படுத்தினார்கள். இந்த இயக்கத்தின் பனு ஹாஷிம், பனு அப்துல் முத்தலிப், பனு சாத், பனு ஜுஹ்ரா, பனு தமீம் ஆகிய கோத்திரத்தார்கள் இணைந்தார்கள். உறுப்பினர் ஒவ்வொருவரும் ஊரில் அமைதியை ஏற்படுத்தவும், பயணிகளை பாதுகாக்கவும், ஏழை எல்லோருக்கு உதவிடவும், அநீதியை தடுக்கவும் உறுதி பூண்டனர். இந்த இயக்கத்தினால் பொதுமக்கள் பயனடைந்தனர். பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் பெற்ற பின்னரும் இந்த இயக்கத்தின் பெயரால் யாராவது வந்தால் நான் அவர்களுக்கு உதவ தயார் எனவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். இடியோசை. அல்லாஹ் தஆலா மேகங்களின் மூலம் மழையை பொழிவிக்கின்றான். சில நேரங்களில் அதிலிருந்து மின்னலையும் ஏற்படுத்துகிறான். அதிலிருந்து பயங்கரமான இடியோசையும் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த மின்னலில் ஒளியையும் சப்தத்தையும் படைத்து தனது வல்லமையால் இடியோசையை விட பூமிக்கு அதிவிரைவாக வருகின்ற வேகத்தை ஒளிக்கு வழங்கியுள்ளான். சில நேரங்களில் இந்த இடி விழ செய்து அழிவையும் ஏற்படுத்துகிறான். மேகத்திலிருந்து மழை, இடி, மின்னல் என ஏற்படுவது அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு ஒரு அத்தாட்சியாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழுதல். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக முதல் தக்பீர் தவறவிடாமல் 40 நாட்கள் ஜமாத்துடன் தொழுபவருக்கு 2 விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன. ஒன்று நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, ஒன்று நயவஞ்சக தன்மையிலிருந்து விடுபடுவதற்காக மற்றொன்று என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. 3 மூச்சில் தண்ணீர் குடித்தல். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தண்ணீர் குடிக்கும் போது 2 அல்லது 3 முறை சுவாசத்தை விட்டு குடிப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் நீர் அருந்துவார்கள் என்பதாகவும் கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மனைவியரிடையே நீதி செலுத்துதல். அதிக நற்குணம் கொண்டவரே பரிபூர்ணமான முஃமின் ஆவார். மேலும் தமது மனைவியரிடையே நீதியாக நடந்து கொள்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அந்நிய பெண்களை சந்தித்தல். தனக்கு ஹலாலாக இல்லாத அந்நிய பெண்ணை தொடுவதை விட அவரது தலையில் இரும்பு ஆணியை அடித்து இறக்குவது மேலானதாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தனக்கு ஹலாலாக இல்லாத அந்நிய பெண்ணை தொடுவதை விட அவரது தலையில் இரும்பு ஆணியை அடித்து இறக்குவது மேலானதாகும் என்பதாக நபிசாசம் கூறியதாக அவருடைய தோழர் மஹல் பின் யசார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தபரானி கபீரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. மரணமும் பொருளாதார குறைவும். சிறப்பான 2 விஷயங்களை மனிதன் விரும்புவதில்லை. ஒன்று மரணம், இது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். 2வது பொருளாதார குறைவு. பொருளாதாரம் எவ்வளவு குறைவாக இருக்குமோ இறைவனிடம் அதற்கான கணக்கும் எளிதாகும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதனுக்கு சிறப்பான 2 விஷயங்களை மனிதன் விரும்புவது என்பதாக இந்த 2 விஷயங்களை கூறுகிறார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. செயலேடுகளுடன் அழைக்கப்படும்
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எந்த நாளில் நபிமார்கள் தமது சமுதாயத்தினுடன் மஹ்ஷர் மைதானத்தில் அழைக்கப்படுவார்களோ அந்த நாளில் எவருடைய செயலேடு அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுமோ அவர் தம் ஏடுகளை மகிழ்ச்சியுடன் படிப்பார். இன்னும் அவர்கள் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என சூரா பனு இஸ்ராயீலில் அல்லாஹ் கூறுகிறான். ஒன்பதாவது இப்போ நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் மருந்து. அல்லாஹ் தஆலா எல்லா நோய்க்கும் மருந்து இறக்கியுள்ளான். நோயாளி சரியான மருந்தை உட்கொள்ளும் போது நோய் குணமடைகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஆதமுடைய மக்களே, நீங்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்லும் போதெல்லாம் நல்ல ஆடைகளை கொண்டு உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண்வரையும் செய்யாதீர்கள். ஏனென்றால் வீண்வரையும் செய்வோரை அல்லாஹ் நேசிப்பதில்லை என சூரா ஆராஃபிலே அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை பகர்கின்றான். அல்லாஹ் எந்த நலவை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கும் வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்படக்கூடிய நல்ல நடிகாரியாக நம்மளும் அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.